கழக சார்பாக கோவை மாவட்ட அண்ணா ஆட்டோ ஓட்டுநர் தொழிற்சங்க சார்பாகவும் நான் அண்ணா தொழிற்சங்கத்துடைய பேரவையுடைய மாவட்ட செயலாளர் சார்பாகவும் எங்களுடைய தொழிலாளிகள் பாதிப்புக்காக நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். என்ன பாதிப்புன்னு கேட்டீங்கன்னா 25 வருஷம் 30 வருஷமாக ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஒரு போர்டு ஒரு கொடிக்கம்பம் அதிமுக இருக்கு. கமிஷனருடைய உத்தரவு என்னன்னா எந்த போர்டும் எந்த கொடிக்கம்பமும் புதுசா வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப திடீர்னு வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்டோ ஓட்டுநர்கள் போர்டு கொண்டு இரவா நைட்டு போர்டும் கொடிக்கம்பம் நட்டிட்டாங்க. அப்ப அதை கேட்டா அதுக்கு எந்த பதிலும் கிடையாது. அவங்க நாள் வந்து சில பிரச்சனைகள் ஆட்டோ ஸ்டாண்ட்ல உருவாக்கிட்டு இருக்குது. நாளைக்கு பாபர் மசூதி காங்கிரஸ்ன்னு சொல்லி நாங்களும் போர்டு போடுவேன்னு சொல்லி அந்த இடத்துல வாழ்வாதாரம் கெடுக்கிறதுக்கு வழி பண்றாங்க. அதுக்கு நாங்க வந்து முறையிட்டோம், எங்களுக்கு எந்த பதில் இல்லை. அதனால் தாங்கள் இது மாதிரி நடவடிக்கை இருக்குமா நாங்க கேட்டுக்கிறோம். ஆளுங்கட்சி பிரஷர்னா நியாயமான பிரஷருக்கு ஆளுங்கட்சிக்கு அடுப்படலாம். எல்லாருமே தவறான ஆளுங்கட்சி பிரஷருக்கு எல்லாத்துக்குமே எங்க சப்போர்ட் பண்ணா நாளைக்கு தொழிலாளர்கள் எங்க போவாங்க? இதுதான் எங்களோட கோரிக்கை. இதை மீறினால் 2 நாள் கழிச்சு 5000 பேரோட ஆர்ப்பாட்டம் கண்டிப்பாக நாங்க நடத்துவோம். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாகவும் அண்ணா தொழிற்சங்க சார்பாகவும் இந்த வேண்டுகளை இந்த கோரிக்கையை சொல்லுங்க.